வணக்கம் நண்பர்களே. தாய் கிழவி சும்மா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமா அப்டேட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தாய் கிழவி வந்து ரூரல் ஹிட்டு மொரட்டு வசூல்னு சிவகார்த்திகேயனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 40 crore வந்து இந்த மூவியோடைய ஓவராலாக வந்து கலெக்ஷன்ஸு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி அவருடைய படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து அந்த இது சொல்லுவாங்கள்ல சேட்டலைட் ரைட்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து துரை செந்தில்குமார் எடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த படத்தோடைய ப்ரிவியூ ஷோ கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து படமே ரொம்ப ப்ராமிசிங்காக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று டாக்ஸிக் படம் வந்து உங்களுக்கே தெரியும் ஜூன் மாதம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. துரந்தர் 2 வந்து பார்த்திங்கன்னா 19 வருது. அதோடைய ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 10 அரௌண்ட் சம்திங் வந்து அவங்க 10 to 11 அந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த படத்தோடைய ட்ரைலர் வெளியேறதா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க துரந்தர் 2, பிகாஸ் கொஞ்சம் உண்மை சம்பவத்தை வந்து இந்த படத்தில் வச்சு எடுத்தனால. ஸோ துரந்தர் த ரிவெஞ்ச் அதை தான் துரந்தர் 2ன்னு எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்தாத் தெலுங்கு படமும் வந்து பார்த்திங்கன்னா அதே அன்றைக்கே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ டாக்ஸிக் பிகாஸ் ஆஃப் கல்ஃபில் அந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறதில்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள். மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லியோட படமும் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 173 தலைவரோட படம் சிபி சக்கரவர்த்தி செம்ம மாஸ் என்டர்டெயினாக எடுக்கிற மாதிரி வந்து, அதாவது வின்டேஜ் ரஜினியோடைய ஸ்டைலிஷை வச்சு எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னண்ட் அரௌண்டில் நம்ம ரொம்ப டாக்கட்டிவாக போயிட்டு இருக்கக்கூடிய இது. இன்னொன்று டெக்ஸ்லா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து ஐஸ்வர்யா வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறதா வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக அந்தந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணதான். சரிங்க, நாளைக்கு என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். நிறைய புது படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியே விட்ருக்காங்க. அதில் என்னென்ன படம் என்னென்ன அப்படின்னு அந்த படத்தோடைய விமர்சனமும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் 70K சப்ஸ்கிரைபர்ஸ். டெஃபினட்டாக நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. தேங்க்யூ.